மாமா போதும் மாமா, சொல்லிகிட்டே இருக்கேன் மாமா மாமா அப்படின்னு வந்து இந்த பக்கம் அப்படி சுரேஷ் கோவப்பட்டுட்டு இருக்காரு. சுரேஷ் கோவப்படுறத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாகி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சுரேஷ் வந்து இவருக்கு எதிராக கோவப்படுவார் அப்படின்னு யாருமே யோசிக்கவே இல்லை. ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கராஜுமே ஷாக் ஆகி பார்க்கும் பொழுது பாக்கியராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தயவு செஞ்சு சுரேஷ் டே விடுறா விடுறா அப்படின்னு. என்னடா என்ன அண்ணனும் தம்பியும் கூட சேர்ந்துட்டீங்களா, என்னை வர வச்சு அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு இவர் கத்திக்கிட்டு இருக்க. இந்த ப்ரெடிக்ஷனில் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பயங்கர திருப்பம் நடக்குது. என்னென்னு வந்து பார்த்தா திருப்பி வந்து நான் கொஞ்சமாக குடிச்சிருக்கேன் அப்படின்னு பாக்கியராஜ் வந்து சொன்ன உடனே வந்து மலர் அப்படியே வந்து முறைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் மலர் பாட்டெல்லாம் பாட ஆரம்பிக்கும் பொழுது, நீ ரொம்ப நல்லா பாடுற மலர், திருப்பி ஒரு தடவை பாடேன் அப்படின்லாம் வந்து சொன்ன உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்துட்டாங்க. அவர் ரொம்பலாம் குடிக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சு. இதுக்கடையில் தான் என்னங்க ஆச்சு, என்னங்க பிரச்சனை அப்படின்னு வந்து திருப்பி திருப்பி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும் பொழுதே வந்து இல்லை அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, திடீர்னு அவர் கோவப்பட்டார். தங்கராஜ் அவர் கோவப்பட்டோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு வந்து பாக்கியராஜ் சொல்கிறார். எந்த விஷயத்துக்கு அப்படின்னா, வேற எது அந்த தங்கச்சி விஷயத்துக்கு தான் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே ரூம்குள்ளார ஒரு மாதிரி தங்கராஜ் இன்னும் வந்து ரேவதி வரல அப்படிங்கிறதுல படும் கோவமாக இருக்காங்க. அப்படியே இருக்காரு. அப்படியே வந்து தசு புஸ்ன்னு பார்த்துட்டே ரெண்டு கால் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஃபோன் இங்கே ரூம்குள்ளேயே அடிக்குது. ஓ, ஃபோனை வேற வச்சுட்டு வெளில போயிட்டு இருக்காளா, இவ்வளோ பெரிய ரெசார்ட் அவளை எங்கே போய் தேடுறது அப்படின்னு வந்து வெளில அவர் வந்து தேட ஆரம்பிக்கும் பொழுதே வந்து சுரேஷும் வந்து நல்ல போதையில் அவரும் வந்து சரி நடந்து ரூமுக்கு போயிடலாமா அப்படின்னு பார்க்குறாரு. போகிற வழியில தான் இவங்க சிரிப்பு சத்தம்லாம் கேட்டு பாட்டு பாடுற சத்தம் கேட்ட உடனே இவர் கிளம்பி இவரும் அங்கே வந்துட்டார். ஸ்விம்மிங் பூல் கிட்டக்க வர வந்த உடனே எல்லாரும் இருக்காங்க. எல்லாருன்ட்டு அண்ணி ஆமா அண்ணி செமையா பாடினீங்க அப்படிங்கும் போது, டேய் என்னடா இவ்வளோ குடிச்சிருக்க, வெளில வந்த இடத்த இவ்வளோ குடிக்கலாமாடா, அதுவும் ஒரு பொண்ணு கூட தூங்க போற, அதுவும் இப்போதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு ரேவதியும் திருப்பி வந்து மலரும் கேட்க, அவ்வளோலாம் இல்லை நீ எல்லாம் சரியாயிடும் சும்மா அப்போதான் அப்படின்ட்டு வந்து ஏதோ மாமா ஆசைப்பட்டாரு. மாமாவும் ரொம்ப ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்தார். அவருக்கு ஏதோ பிரச்சனை வேற ஊரில், அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, உங்கள் மாமாவுக்கு எப்போதான் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுங்கிறாங்க ரேவதி. எல்லாரும் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அங்கேயும் இங்கேயும் தேடி தங்கராஜ் அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு. போதை கோபம் எல்லாம் சேர்ந்து தேடிக்கிட்டே இருந்தவர் கடைசியா வந்து இவங்கெல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது பார்த்துட்டு எங்கடா நீங்க பேசாம கூட வந்தானே அவன் என்ன கூட கவலைப்படாம நீ பேசாம போயிட்டே இருக்கீங்க, இதான் உங்களுக்கு மரியாதைடா, என்னடா சுரேஷ் இது, நீயும் வந்து இந்த இவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க, சும்மா பொண்ணும் கூட பேசிட்டே இருந்தா போதுமாடா அப்படின்னு வந்து கேட்ட உடனே வந்து நீங்க தானே மாமா தூங்க போறேன் நீங்க அப்படின்னா அதுக்குன்னு அப்படியே விட்டுருவீங்களா, உங்க அக்கா என்ன ரூம்க்கே வராம இங்க என்ன வெளில உலாத்திக்கிட்டு இருக்கா, என்ன நேரம் ஆகுது அப்படி இப்படின்னு ஒரு மாத்தி பேச ஆரம்பிக்க ரேவதிக்கு புரிஞ்சிருச்சு இவர் கொஞ்சம் மலையேற ஆரம்பிக்கிறாருன்ட்டு. சரி வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படிங்க, ரூமுக்கெல்லாம் நான் வரல அப்படின்னு வந்து இவர் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து, டேய் எனக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு காஃபி சொல்றா அப்படின்னா, இந்த நேரத்தையா மாமா அப்படிங்கிறாரு சுரேஷ். ஒன்னா ஆமாண்டா காஃபி சொல்லு வேற ஏதாவது வேணுமா அப்படின்னா, ஆமா இந்த டைம்ல டீ குடிச்சா எனக்கும் நல்லா தான் இருக்குன்னு தோணுது அப்படின்னு வந்து ரேவதி சொன்னோடனே மலர் எனக்கு ஒரு டீ அப்படிங்கிறாங்க. உடனே மதி வந்து இல்லை எனக்கு ஒரு காஃபி அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொரு ஆர்டர் சொன்ன உடனே வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சரின்னு சுரேஷ் போய் நானே சொல்லிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போய் நைட்லேயே வந்து அவங்களுக்கு போய் உள்ளார ரெசார்ட்லேயே போய் சொல்லிட்டு வரும்பொழுது இவங்க வந்து திருப்பி அந்த லான்ல இருக்க டேபிளில் ஆளுக்கு ஒரு டேபிளில் உட்காரும் பொழுது இப்பயும் வந்து பார்த்தா 3 பொண்ணுங்க மலர் மதி ரேவதி கூட சேர்ந்து பாக்கியராஜ் போய் உட்காந்துக்கிறாரு. தங்கராஜும் இந்த பக்கம் சுரேஷும் தனியாக உட்காந்துருக்கும் பொழுது, மாமா எதுக்கு மாமா டென்ஷன் ஆகுறீங்க மாமா, நம்ம சந்தோஷமா இருக்க தான் வந்திருக்கோம், முதல்ல ஒரு 2 நாளைக்கு ஃபோனை வைங்க மாமா, ஃபோனை எடுத்து அந்த ஊரில் என்ன நடக்குதுலாம் பேசி அதுதான் உங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா, டே அப்படிலாம் விட முடியுமாடா, நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தான் செய்ய முடியும்னு நினைக்கிறானுங்க, அதை போய் அதெல்லாம் விட முடியாதா, நமக்கு இது நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்கெல்லாம் சிரிச்சு மாற்றி திருப்பி பேச ஆரம்பிச்சு, பரவாயில்ல அவனுக்கு 2 பேரை பார்த்தா கூட குடிச்ச மாதிரி தெரியுது, உங்களை பார்த்தா மட்டும்தான் நீங்கள் ரொம்ப கம்மியாக குடிச்சிருப்பீங்க போல என்ன அப்படின்னா, ஆமாம் ஒரு கிளாஸ் தான், அதுவும் அவர் குடிக்க சொன்னாருன்னு குடித்தேன் அப்படின்னா, அவர் குடிக்க சொன்னாரு நீங்கள் போய் குடிச்சிருக்கீங்க பாருங்க அப்படின்னு மாற்றி எல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் வந்து காஃபி என்னடா என்ன அந்த காஃபியை காணோம் அப்படின்னா, மாமா யூஸ்வலாக அந்த டைமில் காஃபி கொடுக்க மாட்டாங்களா, நம்மங்கிறதுனால கொடுக்குறாங்க, அதான் பேசியிருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், எழுப்பி போட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது தான் இப்போ வந்து பார்த்தா ஒரு மாதிரி அப்படியே தலை வேற அவருக்கு வலிக்க ஆரம்பிக்குது. தலைவலியோடு அப்படி திரும்பி பார்த்தா பாக்கியராஜ் அப்படியே சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பாக்குறாரு தங்கராஜ். இவர் அப்படியே உள்ளுக்குள்ள உருண்டு இருக்கு, அப்படியே கட்டுப்போட எந்திரிச்சு அப்படியே நடந்து மெதுவா போறாரு. போயிட்டு வந்து சந்தோஷமா இருக்கியாடா, சந்தோஷமா இருக்கியா,
அப்படியே நீ காதலிச்ச பொண்டாட்டி, அப்புறம் உன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கூடயும் பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கியா? இந்த மாதிரி தானே சிரிச்சு சந்தோஷமா என் தங்கச்சி இருந்திருக்கணும். நீ இன்னைக்கு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்க, இந்த உலகத்தை விட்டே போயிட்டால, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா, உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன்டா, ஏன்டா என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்த? நான் இப்போதானங்க சொன்னேன், நான் வந்து அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படிங்கிறது சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் அதுக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது, நான் காதலிச்ச பொண்ணுக்காக தான் நான் வேற வழி இல்லாமல் அதை பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து, ஓ நீ காதலிச்ச பொண்ணுக்காக மட்டும் யோசிக்கிறிய, இப்போ கூட சுயநலம் மட்டும் தான் வெளில வருது, என்ன நடந்துச்சு உண்மையா வந்து பார்த்தா நான் வந்து பொண்ணு கேட்டு பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு பேசும்போதே சொல்லியிருக்க வேண்டியதானே. எங்கள் வீட்டில் சொன்னேன், அவங்க உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னா வந்து அதெல்லாம் என் பிரச்சனை கிடையாது. இப்போ நீ மட்டும் சந்தோஷமா இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருதுடா, உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ ஆத்திரமும் கோபமும் வருது, உன்னை பார்த்தா எனக்கு என் தங்கச்சி முகம் கண்ணு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு போகுது. ஆனால் உன் தங்கச்சி எதனா ஒரு தடவை அரைஞ்சிட்டேங்கிறதுக்கு பேசினியே, என் தங்கச்சியை கொலை பண்ணிட்டுறா நீ தான், உன் நடவடிக்கை உன் ஆக்ஷனில் தான் அவள் செத்தா அப்படின்னு வந்து பேசிட்டு, இதுக்கப்புறம் கூட வந்து எனக்கு ஒன்று அப்படியே நடுவில் கொன்னுடலாமான்னு தோணுச்சு. ஆனால் வேணாம், சரி இப்போ புள்ள பூச்சியை நசுக்குனப்பா அவன் நமக்கு எதுக்குன்னு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திடீர்னு என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பேசிக்கிட்டே இப்படி திரும்பினவர் ஓங்கி அடிக்க போறாரு, உன்னை பார்த்தாலே அப்படின்னு அடிக்க வரும் பொழுது டக்குன்னு சுரேஷ் கையை பிடிச்சாரு. சுரேஷ் கையை பிடிச்சாருன்னா, என்னடா கையை பிடிக்கிற அப்படின்னா, மாமா அவன் அண்ணன் மேலே என்ன தப்பு, அண்ணன் தான் பல தடவை சொல்லிட்டாரு இதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, தேவையில்லாமல் அண்ணனையே திருப்பி திருப்பி குறை சொல்ற மட்டும் இல்லாமல் அண்ணனை போய் இத்தனை வருஷம் கழிச்சு அடிக்க வரீங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கே வயசாயிடுச்சு, அந்த குழந்தைக்கே 3-4 வயசு ஆகி போயிடுச்சு, இந்த சமயத்தில் போய் இப்படி போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், உங்க குழந்தைங்களுக்கு உங்களுக்கே 2 குழந்தை ஆயிடுச்சு, இப்படி இருக்கும்போது ஏன் மாமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது விடுங்க மாமா அப்படிங்க. ஒன்று என்னடா என்ன அண்ணன் தம்பி ஒன்று சேர்ந்துட்டீங்களா, அங்கிருந்து இங்கே வந்து ஆள் மாறிட்டல, இப்போ இத்தனை நாள் மனசுக்குள்ள நான் உங்க அண்ணனை குறை சொன்ன போதெல்லாம் உன் மனசுல அண்ணன் என்ன தப்பு பண்ணாதான் நினைக்கிறேன், உங்க அண்ணன் தப்பே பண்ணாம தான் என் தங்கச்சி செத்தாளா, என்னடா அப்படின்னு நெஞ்ச பிடிச்சி இந்த பக்கம் சுரேஷை வந்து இவர் தங்கராஜ் தள்ளும் பொழுதே, இல்ல மாமா அப்படி இல்ல மாமா ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை தடுக்க போறாரு. கையை தடுக்க போகும்போது அவர் இன்னும் முன்னாடி வர டக்குன்னு போய் கண்ணத்துல அடிபடுற மாதிரி ஆயிடுச்சு. அவர் வேகமா கையை தான் தடுக்க போனார் சுரேஷ், ஆனா பலார்னு விட்ட மாதிரி ஆக எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஷாக் ஆகி பார்க்கும் பொழுதே வந்து அடிச்சிட்டல்ல அப்படின்னு முழு போதையில அவர் கத்த ஆரம்பிக்க, ஐயோ மாமா இல்ல மாமான்னு ஒரு கட்டி பிடிச்சலாம் சரி பண்ண பாக்குறாரு. அந்த பக்கமா இருந்து அப்படியே மலருக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கு, மதிக்கு வந்து பார்த்து பரவாயில்லையே, ஏற்கனவே இந்த லவ் பண்ற பசங்கள்கிட்ட வந்து நடந்துகிட்டது இப்ப பேசுறது எல்லாம் வச்சு பார்த்தா ஒரு நியாயமான ஆள் போறதுதான் சுரேஷ், நம்ம ஒன்றும் ரொம்ப மோசமான ஒரு ஆள்கிட்ட சிக்கிக்கல போல, அப்ப நடந்துகிட்டது மட்டும்தான் அப்படின்னு இவங்க யோசிக்க ஆரம்பிக்க, இதுக்கடையில் ஐயோன்னு பாக்கியராஜ் போய் உள்ளார போயிட்டு, ஐயோ என்னாலதான் எல்லாம் மன்னிச்சிருங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் வேணா என்ன வேணாலும் செய்யறேன், தயவு செஞ்சு உள்ள போங்க அப்படின்னு பிடிச்சி இவங்க 2 பேரும் பிரிச்சு கூட்டு போகும்பொழுது ரேவதி கூட்டு போமா அவரை அப்படிங்கும் போது வந்து, எங்கடா கூட்டு போறீங்க முழு போதையில் அவளை ரூம்குள்ளார கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து, எனக்கு இப்போ தலைவலிக்குது அப்படின்ட்டு அந்த டீ எங்க அப்படின்னு வந்து பார்த்தா கரெக்டாக டீ வருது. டீயை வந்து இப்போ இவங்க 4 பேர் மட்டும், மலர் மதி அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் பாகியராஜ் சேர்ந்து குடிக்கும் பொழுது வந்து, விடுங்கண்ணே நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க மாமா, அது ரொம்ப போதையில் இருக்காரு, காலையில் இப்போ என்ன நினச்சிட்டு கூட ஒரு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் விடுங்கண்ணே அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா மதிக்கு லைட்டாக சுரேஷ் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வர ஆரம்பிக்குதுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பாண்டியன் ஷோஸ்லேயும் அதிரடி திருப்பங்கள் இருக்குது, சிறகடி காசையும் இருக்குது, அதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம வீடியோஸையும் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.